ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தொண்டெல்லாம் கரகரப்பாக இருக்க டைமில் இதை மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா கொஞ்சம் வறுத்து பொடி பண்ண வேணும். அதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். மிளகு மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துக்கிட போகிறேன், அதனால் நம்ம அதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஆயில் இல்லாமல் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெந்தயம் கருகிட்டுனா கசப்பு தன்மை வந்துடும், அதனால் வெந்தயம் கருகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 வத்தல் சேர்த்துக்கிடலாம். ஒரு கையளவுக்கு பூண்டு இதனுடைய சேர்த்து வதக்கிக்கிடலாம். ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கிட்ட நல்லா முழுசாக உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அல்லது குழம்பு மிளகாய்த்தூள் ஏதாவது ஒன்று 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகோட காரம் போடுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியில் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன். பச்சை வாசனை போய் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணியை கரைச்சி இதனுடைய சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா ஆயிலே நல்லா வறுத்ததுனால சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும், அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா தண்ணி வற்றி ஒரு இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்தோன்னா நல்லா திக்காயிரும் நமக்கு குழம்பு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டே இது மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது. சீக்கிரமாகவே நமக்கு குழம்பு நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.